அம்மா தாயே சாப்பாடு போடுங்க. அது நல்ல எஃபெக்டிவா சொல்லணும். அவன் மாதிரி வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. ஸோ எஸ் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி யார் கூட எஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எங்கள் அம்மா கூட எஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 24 ஹவர்ஸும் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் வந்துட்டு எஸ்ன்னு சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் நான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி தான் சேலஞ்ச். சும்மாவே ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இன்னைக்கு நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. எஸ் சேலஞ்சின் பேர்ல நல்லா அவளை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சேலஞ்சு போய் பெருக்கு மாதிரி எடுத்துக்கலாம். வீட்டை பெருக்கணுமா? வீட்டை இல்லைம்மா, கொஞ்ச நாள் அந்த நம்ம காசு பயங்கர அழுக்கா இருக்கு, போய் அதை பெருக்கி சுத்தம் பண்ணணும். போ. நான் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சக்கு முன்னாடி குளிக்க நல்லா கிடையாது. எஸ் சேலஞ்சு. போ போய் எடுத்து வா. நேரம்டா, நேரம் எனக்கு. இந்த சைடு எல்லாம் இருக்கு இருக்குன்னா எல்லாமே தான் இருக்கு. சேர்த்து இருக்கு. யாராச்சும் பார்த்தா என் இமேஜ் என்ன ஆகும்? அது சரி, வீட்டுக்குள்ள தானே இருக்கோம், யாரு பார்க்க போறா? இருக்கு. அங்க புக் கம்மியா தானே இருக்கு. இருக்கு. ஒரு நாளாவது வளைஞ்சு களைஞ்சு வேலை செஞ்சாதானே. இந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் செஞ்ச உடனே உனக்கு மூச்சுங்குதுன்னு. ஓகே ஓகே, பரவாயில்ல. இது என்ன, இது ஒரு இடமா? இதை விட பெரிய பெரிய இடமெல்லாம் பெருக்க சொல்லுவேன் பாரு இன்னைக்கு. முடிச்சிட்டேன். என்ன உட்காந்தாச்சு? என்ன அவ்வளோதானா? சொன்னா செஞ்சாச்சுல்ல? அதெல்லாம் கிடையாதுமா. அடுத்தாப்புல பாத்ரூம் கழுவ போறீங்க. எனக்கு இப்போதான் எனக்கு வேர்த்து போட்டது. அட்லீஸ்ட் வேர்வை அடங்கவாது செய்யட்டும். இல்லை ஒன்றும் ஆகாது. போ, ஒன்றும் ஆயிடாது. போ, போங்க போங்க போங்க. ஓடு ஓடு. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. கழுவு கழுவு கழுவு. அதான் அதுதான் கழுவி விட சொல்கிறேன். நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். கழுவு, நல்லா கழுவிடு. முன்னாலாவே கழுவுன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு எஸ் சேலஞ்சு வச்சேன். இன்னும் அத்தை என்ன பண்ணுறான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா யாழினி. நீ வேலை செஞ்சு பார்த்ததே இல்லை போல. சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயிடுச்சா? பாப்பேன் வந்து. ஓகே. என்ன உட்காந்தாச்சு? என்ன திரும்பவும் போட வந்திருக்கீங்க? அடுத்த சேலஞ்ச். சேலஞ்ச் இப்பதானே முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தேன். அம்மா நீங்க வேணும்னே என்ன
பழி வாங்குறீங்கம்மா, சத்தியமா நீங்க பழி வாங்குறீங்க இன்னைக்கு என்ன வச்சு. அப்படியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. எஸ் சேலஞ்ச் அப்படின்னா நான் சொன்னோன்னே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்யணும். நீங்க என்ன சரியா? சொல்லவே இல்லையே. அடுத்தது வந்து ஒட்டரை அடிக்கிற வேலை. சரியா? செய்றேன். ஓ ஓ ஓடு. இருக்கு. முறைச்சு பார்க்காதடி. எஸ் சேலஞ்ச் சந்தோஷமா செய்யணும். சந்தோஷமா செய்யணும். ஒரு மாசத்துக்கு ஒரு எஸ் சேலஞ்ச் வையேன். சமோசா கொஞ்சம் க்ளீன் பண்றதுக்கு. என்ன செவந்தி பூச்சி மேல வந்த மாதிரி இருந்துச்சு. சாகி அது ஒட்டரை அடிச்சு இவ்வளவுதான் செய்யும். என்ன முடிச்சிட்டேன். அங்க இன்னும் வேலை இருக்கு. பாத்திரம்லாம் யார் கழுவுவா? அதுக்குள்ள இதுக்கு ஒரு பிரேக். பிரேக்கெல்லாம் கிடையாது. போ கிளம்பு. எஸ் எஸ்னா எஸ் தான். சரி எஸ். போறேன். என்னம்மா இவ்ளோ பாத்திரம் போட்டு வச்சிருக்கீங்க? இங்க பார்த்தா அங்கேயே நிறைய பாத்திரம் போட்டு வச்சிருக்கீங்க. விளக்கு எல்லாம் நம்ம நீங்க வேணும் தான பண்றீங்க. எல்லாம் நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் தான். சின்ன இதுங்கறனால பெருசு நிறைய கிடந்த மாதிரி தெரியுது. அப்படிதான். கரெக்ட். நல்லா வளர்க்கணும். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. ரொம்பத்தான் சடைஞ்சுக்கிற. என்ன சத்தம்? என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? சத்தம் போடாம விளக்கு. பாத்திரம் சத்தம் கேட்கதான் செய்யும் வளர்க்கும் போது. சக்சஸ்ஃபுல்லா நான் இந்த பாத்திரம் வாஷிங் சேலஞ்சையும் முடிச்சிட்டேன். ஓகே. என்ன பண்ண போற? சாப்பிட போறேன். நீங்க கேமராவோட நிக்கிறீங்க. இரு இங்க சேலஞ்ச் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இதுல என்ன சேலஞ்ச்? இரு இவரு இப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? அம்மா தாயே சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லணும். அம்மா தாயே சாப்பாடு போடுங்க. இப்படி இல்லை. நல்ல இந்த ராப்பிச்சிக்காரன் சொல்லுவ மாதிரி அதே மாதிரி சொல்லணும். அம்மா தாயே சாப்பாடு போடுங்க. அது நல்ல எஃபெக்டிவா சொல்லணும். அவன் மாதிரியே சொல்லணும். அம்மா தாயே சோறு போடுங்க. சரி இனி சாப்பிடு. Beggar boy, Aya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. இந்த சேலஞ்சும் முடிச்சிட்டேனா சக்சஸ்ஃபுல்லா. ஓகே, மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா நான் எங்கள் அம்மா என்னை எழுப்பி கூப்பிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அடுத்த சேலஞ்ச் சொல்ல போகிறாங்களாம். என்னன்னு கேட்போம். என்னன்னா நீ மேலே போய் வெயிலுக்குள்ளே போக மாட்டேன் பால்ல, அதுக்கு தான் இது. அம்மையார் வெயிலில் போகிறதுனா ரொம்ப பண்ணிக்குவீங்கல்ல, அதான் மேலே போய் அந்த கோதுமையை காய போட்டு வரேன். கோதுமை? ஆமாம். மேலே மதியானம் 1 மணிக்கு கோதுமையை நல்லா அப்போ தான் வெயில் அடிக்கும். வெயிலில் தான் அது காயம் போட்டணும். அதுக்கு தான் சப்பல் வந்துட்டேன். என்ன அவ்வளோதானா? நல்லா அதை கிண்டி விடு. அப்படியே குமிச்சு வச்சிருக்க, எப்படி காயும்? இல்லையே, ஒன்றுமே தெரியாமல் வளர்த்து வச்சிருக்கேன். கோதுமை காய போடுறது கூட தெரியல. சிந்தாம. சரி
அப்படியே அதை சுற்றி காக்கா வருதா எல்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வா. கல்லஞ்சக்காரன் அவன நேரம் கதறானே கரையிறானா. புறா காக்கா அப்படியே ஒரு சுத்து சுற்றிட்டு வா. அப்படியே சுற்றி வந்து இங்கே வா. முடிச்சிட்டியா? நீ திரும்பி வந்து அது எடுக்க வரணும். நீ இப்படி வேத்து பூத்து வர. நீங்க என்ன எஸ் சேலஞ்சுன்ற பேர்ல என்ன கொடுமைப்படுத்துறீங்கமா? இது கள்ள வேலையா பார்த்துருக்கேன். அதான் ஒழுங்கா வேலை பார்த்தா இப்படிலாம் இருக்காது. எல்லாம் கள்ள வேலையா பார்த்துருக்கேன்னு தெரியும். எனக்கு ஆக்சுவலாக செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. சரி நைட்டு தூங்கலான்னு வந்து படுத்தா எங்கள் அம்மா வந்து என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி எஸ் சேலஞ்சில் நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த குச்சியை தூக்கி என் கையில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்களுக்கு சொரிஞ்சு விடணுமாண்ணா? இதை வச்சு சொரிஞ்சு விடணுமா? நேரம் எனக்கு தூங்க கூட. முதுகு சொரிடி, முதுகில் சுற்றுது. முதுகில் தானே சொரிடு. இதுதானே அவங்க முதுகு. வேற எங்கேயும் அவங்க முதுகு இருக்கா? நல்லா முதுகு ஃபுல்லாக ஒழுங்கா ஒழுங்காதான் சொரிடா. ஒப்புக்கு சொரியிற. ஒப்புக்கெல்லாம் சொரிடா. நல்லா ஒழுங்கா தப்பு தப்பா சொல்லிடுற. சொரியறதுல என்னமா தப்பு தப்பா சொரியறது? என்ன போன் நோண்டிட்டு இருக்க? போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க. சொரிஞ்சு முடிச்சிட்டோம்ல உங்களுக்கு? இன்னும் இருக்கு. முடியல. இரு நாளைக்கு 9 மணி வரைக்கும் நீ வந்து நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் கேட்கணும். சரியா? இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு ஒரு பாட்டு பாடு. கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ பாட்டா? தாலாட்டு பாட்டு. நான் சின்ன பிள்ளைல உனக்கு எத்தனை பாட்டு பாடியிருக்கேன். இப்போ என்னை வந்து ஒரு பாட்டு பாடி நான் தூங்க வைக்கிறேன். நான் பாடின பாட்டு பாடினா ஏதாவது ஒரு பாட்டு. கண்டிப்பா பாட்டு பாடணுமா? எல்லாரும் செத்துருவாங்க. கேக்குற எல்லாரும் செத்துருவாங்க. நான் சாதாரண தான் பாடணும். மன்னித்து விடுங்கள். இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் தயவு செஞ்சு இதை கேட்டுறாதீங்க. சத்தியமா ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் பாடுறேன். அவங்க கேட்டாங்க அதுக்காக பாடுறேன். இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, ஆரிரரோ ஆரிராரோ. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? ஆரிரரோ ஆரிராரோ ஆரிரரோ ஆரிராரோ. தூங்க. ஆரிரரோ இப்படியா பாடுவேன் சின்ன பிள்ளைல உனக்கெல்லாம்? என்ன இது? ஒழுங்கா பாடு. இந்த பாட்டு கேட்ட தூக்கமா வருது. அதான் நான் பாட மாட்டேன்னு சொன்னேன். நான் எப்படி பாடணும் அதே மாதிரி பாடு. செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, ஆரிரரோ ஆரிராரோ ஆரிரரோ ஆரிராரோ. அவ்வளவுதானா? எனக்கு அந்த 4 லைன் தான் ஞாபகம் இருக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? போ, நான் அப்பவே இதுதான் வேணான்னு சொன்னேன். போதுமா? போதும். லைட் ஆஃப் பண்ணு. யாரு ரைட்டு கேட்டுறாதீங்க. தூக்கம் வராது உங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். அளவில் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் எஸ்கேப். இல்லைன்னா நைட்டுக்குள்ளே தூங்க விடாமல் பாட்டு பாட சொல்லுவாங்கன்னு நினச்சி பயந்தேன். காலையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எங்க அம்மா. உண்மைய சொல்லணும்னா அது எல்லாமே சும்மா. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே விஷயம் தூக்கம். அத பத்தி நான் பேசணும்னா என் தலையில வந்துடுமே வீக்கம். என்னவா
என்ன மறந்து போச்சா? காலையிலே மெதுவாக எழுந்திரிச்சு 8:30 மணிக்கு குளிச்சுட்டு வந்து ஜாலியாக வந்து உட்காந்துட்டுருக்கிறியோ? சேலஞ்சு மறந்து போச்சா? சேலஞ்சு மறந்து போச்சா? போய் தண்ணி அடி. தண்ணி அடிக்கணுமா? என்னமா பெத்த பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைய பார்த்து தண்ணி அடின்றீங்க? தண்ணிய போட்டா ஐயா, என் தெய்வமே ஐயா, பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து தண்ணிய போட்டு துடைக்க சொல்லிட்டு போறாரு ஐயா. இவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தே இல்லையே ஐயா. இப்போ தண்ணின்னு ஒரு ஆசை, இப்போ ஆசையை போய் பைப் எடுத்துகிட்டு வந்து இந்த வெளியில் இருக்கிற அவ்வளோ செடிக்கும் தண்ணி ஊற்றுறேன். ஆமாம், எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்று. போ போ போ, டேரக்ட் ஓடு ஓடு ஓடு. எங்கள் அம்மா என்னை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ கேப்பில் பாப்பா நான் தண்ணி ஊற்றுறத பார்த்துட்டு நானும் தண்ணி ஊற்றுவேன் அடம் பிடிச்சா. நாங்கள் மேலே ஒரு சின்ன தொட்டி ஒன்று வச்சுருந்தோம். நான் சிமெண்ட் ஹேக்ஸில் செஞ்ச தொட்டி, அந்த தொட்டி. ஸோ அதில் வந்து அவள் தண்ணி ஊற்றுட்டோன்னு சொல்லிட்டு சும்மா டம்ளர் தண்ணி பிடிச்சி கொடுத்தோம். அதை ஊற்றிட்டு இருந்தா. ஓகே மக்களே, கடைசியாக ஒரு விளையாடு கெஸ்ட் சேலஞ்சை நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். என்ன என்ன கேட்காம எப்படி முடிச்ச? டைம் இருக்கு, சேலஞ்ச் இருக்கு. இன்னும் என்ன சேலஞ்ச்? என்ன சேலஞ்ச்? என்னை விட்டுட்டு போய் ஐஸ்கிரீம் சேலஞ்சில் அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தல்ல, இன்னைக்கு கூப்பிட்டியா நீ? இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. சரி, அம்மா கேட்டாங்க, அதனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம் இன்னைக்கு. நம்ம அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். இப்போ ஐஸ்கிரீம் நான் ஆர்டர் பண்ணிட்டு கடைசி இதோட நம்ம சேலஞ்சை முடிச்சுக்கலாம். எஸ். ஓகே மக்களே, ஸோ சூப்பராக எங்கள் அம்மாவுக்கு வாங்கின ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அது பார்க்க இப்படி தான் இருக்குது. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். இப்போ கோவி கொடுத்துருவோம் உங்களுக்கு. வெயிட்டிங், ஐஸ்கிரீமுக்காக வெயிட்டிங். ஓகே, என்ன ஒரு சிரிப்பு. ஓகே, அவ்வளோதான் முடிச்சது. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் எல்லோரும் நல்லா சேஃபாக இருங்க. இந்த கொரோனா டைமில் மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க. ரிலேட்டிவ்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. யார்கிட்ட பேசினாலும் யார் வீட்டுக்கு போனாலும் மாஸ்கோட போங்க, சேஃபாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.